இப்போ என்னை ஒரு சிறு சாட்சியாக இருக்கிறதுக்காக இந்த மனமொழிக்கான நன்றி கொடுத்துருக்கேன். அந்த சர்ச்சோட புதுக்கதையே சொல்லணும்னா 1 hour 2 hour ஆகும். அதனால நம்ம சாப்பிட்ற ஒரு 2 minutes நான் பேசுகிறேன். 2 minutes நான் முடிச்சுக்கிறேன். 2 minutes அப்புறம் கை கட்டுறாங்க பேசுனா பெரியவங்க கை கட்டுறாங்க, நான் முடிச்சிடறேன். நான் வந்து சர்ச்சு வந்து 95 அந்த டிசம்பர் 95 94 சர்ச்சை ஆரம்பிச்சாங்க. நான் 95 மார்ச் மாதம் 11/3/98 நான் அந்த சர்ச்சை வந்தேன். கிட்டத்தட்ட நான் 30 வருஷம் அந்த சர்ச்சை 3 இடங்கள் மாறினாலும் நான் வந்து 30 வருஷம் மாஸ்டர் 60 வயசு, நான் 30 வருஷம் மாஸ்டர் நான் இருந்திருக்கேன். ஆனால் நான் வந்து ரொம்ப நன்மையை கற்றுக்கணும். மாஸ்டர் கூட பார்க்கறத எங்களுக்கோசம் நிறைய ஜெபிச்சிருக்காங்க. எங்களுடைய ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட எங்களுக்கோசம் கேட்பாங்க. எனக்கு இடையில கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. ஒரு நாளும் கேட்பாங்க. சொல்லுவாங்க நான் ஜெபிச்சிருக்கேன், நான் ஜெபிச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு திருப்பி அந்த வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய வீடு கட்டுறதுக்கோ வீடுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஜெபம் நான் சண்டே ஒவ்வொரு தான் சர்ச்சைக்கு வருவேன். ஏன்னா இது காலையில கம்யூனிட்டி வெளியே நான் ரயில்வே ஸ்டேஷன் இருப்பேன். எனக்கு டைமிங் இல்லை அந்த மாதிரி. ஆனால் சண்டே ஆனால் கரெக்டாக சர்ச்சைக்கு வந்துடுவேன். என்னை என் குடும்பத்தை ஆசிரியர் ரெண்டாவது சர்ச்சை கட்டி முதல்ல என் மகளுக்கு இதுதான் திருமணம் ஆச்சு. என் பையனுக்கு வேலை கிடைக்காத கொஞ்சம் ஒரு 6 மாதம் வேலை வந்தார் என்ஜினியரிங் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அவர் வீட்டு வேலை இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு, கர்நாடகா இருக்காரு, நல்ல வேலை நல்ல ஒரு ஜாப்ல இருக்காரு. அவருக்கு 2 பையங்க மருமகன் கொடுத்தாரு. ஏன்னா இவங்களுடைய ஜபம் இதை மகனுக்கு மருமகனை பார்த்து கொடுத்தே மாசமா ஒவ்வொரு காரியத்துக்கும் இவங்க தான் எங்களுக்கோசம் கேட்டுருக்காங்க. அதனால நான் கடைசி நன்றியோட இருப்பேன் இந்த எங்களுக்கோசம். ஏன்னா எங்களுடைய எப்படி சொல்றது தெரியல, ஆசீர்வாதமா நான் இவங்களோட நான் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம சொல்றோம் நிறைய சாட்சியத்தை முடிச்சுக்கிறேன்.